உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, பழமது சோலையும் முதிர்ந்த பழமது சோலையும் முதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோக்கு ஞானப்படும், பக்தி பசியோடு வருவோக்கு ஞானப்படும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். வழி விடுங்க, சாமிக்கு வழி விடுங்க, வழி விடுங்க. முருகப்பெருமான் ஆடிக்கொண்டு வருகிறார். சோழனை சம்ஹாரம் செய்வதற்காக கந்த சஷ்டி திருநாளிலே ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டு வருகிறார். முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பாருங்கள். எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு அழகாக இறைவன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகாக ஆடிக்கொண்டு வருகிறார் பாருங்கள். அவருடைய ஆட்டத்தை கேட்கும் போது நமக்கு பக்தி பரவசம் நெஞ்சிலே மகிழ்கிறது. இது முருகப்பெருமான் அவருடைய அந்த அற்புத நடனத்தை பார்க்கும் பொழுது அற்புத அந்த சிவபெருமான் பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்காக ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டு வருகின்ற காட்சியை பக்தர்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சூரனை வதம் செய்வதற்காக வருகின்ற முருகப்பெருமானை அனைவரும் கரகோஷம் போட்டு அனைவரும் கோஷமிட்டு வரவேற்போம். கந்தனுக்கு, குமரனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கந்தனுக்கு கோஷம் இன்னும் அதிகமாக போடணும். முருகப்பெருமானுக்கு கேட்கணும். கந்தனுக்கு, குமரனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கௌசிக பால சுப்பிரமணியனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, பாண்டிச்சேரி கௌசிக பால சுப்பிரமணியனுக்கு, வேல் 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 பயமில்லை என்பது போல முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய வேலானது யாம் இருக்க, என்னுடைய வேல் இருக்க, வேல் முருகனுக்கு, அந்த வேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சசிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அந்த வேல் முருகனுக்கு, கௌசிக பால சுப்பிரமணியருக்கு, அந்த முருகனுக்கு வீரவேல்
பெருமானே என்று சொல்லுவார்கள். சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும் என்பது இறைவனுடைய கருத்தாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து 6 ஆண்டுகள் ஒரு வருடம் மட்டும் சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து 6 ஆண்டுகள் சஷ்டியில் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே மக்களோடுகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக வேலை தன்னுடைய ஆயுதமாக ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய முருகப் பெருமானை நாம் அனைவரும் அன்போடு பூஜிப்போம். வேல் 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 அரோகரா. சாமி வந்து ஓரம் போங்க. சாமி செல்வதற்கு வழி பெருமான் முன்னின்று வணங்கினால் அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்தியை வணங்குபவர்களுக்கு கிட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, முருகன் இருக்கையிலே நமக்கு எந்த துன்பமும் நேராது. வேல் உண்டு வினை இல்லை. பாருங்கள், இதிலே வேல் உண்டு வினை இல்லை. ஆக வேல் இருக்கும் பொழுது நமக்கு வினை என்பது கிடையாது. இந்த வேலை நீங்கள் சற்றே உற்று நோக்குங்கள். இந்த வேலையிலே இருக்கின்றதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேளானது நடுப்பிலே அகன்றும் மேலே குறுகியும் கீழே மீண்டும் இருக்கின்றது. நடுப்பிலே அகன்று இருக்கின்றது காரணம் என்று நமது மனம் இறைவனை போல அகன்று இருக்க வேண்டும் என்றும், கூர்மையான பகுதி நம்முடைய எண்ணங்கள் கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், நம்முடைய சிந்தனை ஆழ்மனதிலே இருக்க வேண்டும் என்பதை தீண்டு இருக்கக்கூடிய அந்த கோலம் நமக்கு காட்டுகின்ற காரணத்தினால், இதுதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக விளங்குகின்ற காரணத்தினால் முருகப் பெருமானை வணங்குங்கள், வேண்டியது கிட்டும். முருகப் பெருமானை துதியுங்கள், வேண்டியது கிட்டும். முருகனடியை தொழுங்கள், நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, முருகனுக்கு, கந்தனுக்கு, கார்த்திகேயனுக்கு, வாசுதேவனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கௌசிக பாலசுப்ரமணியருக்கு அரோகரா 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 அரோகரா. நேரம் பேசினவரு பேரு தேவ கருணாநிதி. MA BEd MP படிச்சுட்டு கல்வி அதிகாரியாக இருக்கிறார். புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அதே வீரவாகு நாடகத்தில் வீரவாக நடிக்கிறார். என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிறவர் சுகதேவ். இவரும் நல்ல தமிழாசிரியர், MA BEd MP படித்தவர். நான் அடியேன் புலவர் கந்தசாமி. நான் MA BEd MP படிச்சுட்டு தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் டெல்லி சென்று ஜனாதிபதி கிட்ட தேசிய நல்லாட்சி விருது வாங்கினேன். அதே மாதிரி உங்க கம்பன் கழகத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். நாங்கள் 3 பேரும் பல பட்டிமன்றம், விவாத மேடை, இந்த மாதிரி ஓரங்க நாடகம் எல்லா இடத்திலும் நடத்துவோம். நான் முருக வேஷம் போட்டு உங்ககிட்ட முருகனாக நடிக்க போறேன். என் பக்கத்தில் இருக்கின்ற சுகதேவர்கள் வீரவாக நடிக்க போறேன். முருகன் கிட்ட எல்லாரும் வேண்டாங்க. கையில பாத்தீங்க சொன்னீங்கன்னா 5 விரல். இந்த 5 விரல் ஒரு நாள் கூடி பேசிக்கிச்சு, யாரு உயர்ந்தவர், இந்த 5 விரல்கள்ல யாரு உயர்வான விரல் அப்படின்னு பேசிக்கிச்சு. உடனே கட்ட விரல் சொல்லிச்சு, நான் தான் உயர்ந்தவன், ஏன்னா நான் இல்லைன்னா உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஆகையால கட்டை விரலாக்கு நான் தான் உயர்ந்தவன் சொல்லிச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டு விரல் சொல்லிச்சு, இல்ல இல்ல நான் தான் உயர்ந்தவன், யாரோ ஒருத்தர் வரும்போது அவரை சுட்டி காட்டுபவன் நான் தான், ஆகையால நான் தான் உயர்ந்தவன் ஆள்காட்டி விரல் சொல்லிச்சு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மோதிர விரல் என்ன சொல்லிச்சு, இல்லை இல்லை நான் தான் உயர்ந்தவன். நடுவிரல் இல்லை இல்லை நான் தான் உயர்ந்தவன் சொல்லிச்சு. ஏன்னா 2 பேருக்கும் நடுப்புற இருக்கிற காரணத்தினால், நான் தான் உயரமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் தான் உயர்ந்தவன் சொல்லிச்சு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மோதிர விரல் என்ன சொல்லிச்சு, உங்க எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்தவன். ஏன்னா இப்ப 60,000 ரூபாய் பவுன் விற்குது, ஆகையால இந்த 60,000 ரூபாய் பவுன் விற்கிற மோதிரத்தை எங்க மாட்டுவோம், மோதிர விரல தான் பாட்டுவாங்க. ஆகையால நான் தான் உயர்ந்தவன் சொல்லிச்சு. அதனால இந்த மோதிரத்தை கைட்டு வச்சு விட்டாரு.
அதற்கடுத்து இருக்கக்கூடிய சுண்டு விரல் என்ன பண்ணுச்சு, சொல்ல தெரியாம கொஞ்ச நேரம் முடிச்சது. அப்புறம் தான் சுண்டு விரல் சொல்லிச்சு, விரல்களிலேயே சிறிய விரல் நான் தான், ஆனால் எல்லாரை விட உயர்ந்தவன் நான் தான் சொல்லிச்சு. எப்படின்னு காரணம் கேட்ட பொழுது அந்த சுண்டு விரல் சொல்லியது, இறைவனை நோக்கி கும்பிடும் போது நான் தான் முதல்ல நிற்கிறேன், இறைவனை நோக்கி கும்பிடும் போது நான் தான் முதல்ல நிற்கிறேன், ஆக உங்கள் எல்லாரை விட உயர்ந்தவன் நான் தான் என்று சுண்டு விரல் சொல்லியது. ஆக உருவத்தால் சிறியதாக இருந்தாலும் கூட எம்பெருமானை வணங்குகின்ற காரணத்தினால், முருகப்பெருமானை வணங்குகின்ற காரணத்தினால் சுண்டு விரல் தான் உயர்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு சொன்ன அந்த சுண்டு விரலுக்கே அவ்வளவு பாக்கியம் சொன்ன சாஸ்தாமாக விழுந்து கும்பிட்டால் நமக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் என்பதை சற்றே நினைத்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக நாங்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அது மாதிரி நிறைய உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் இந்த வேஷம் போட்டுக்கிறோம். ஒரு தடவை நான் 10 தலை ராவண வேஷம் போட்டேன், இந்தாண்ட 5 தலை, இந்தாண்ட 4 தலை, 10 தலை போட்டேன். வைகுந்தத்துல என்ன பண்ணாருன்னா, அவர் வைகுந்தத்துல வெளியே போயிட்டு அப்படியே உள்ள வராரு. உள்ள வரும்போது என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காலடியை தெருவில் விட்டுறாரு, அந்த வாசப்படி ஓர விட்டுறாரு. முடிய கைட்டு எடுத்து போய் உள்ள அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த அரச நாற்காலியில வைக்கிறார். உடனே 2 பேசிக்கிச்சு, வச்சுட்டு திருமால் போயிடுறாரு. போயிட்டு உடனே 2 பேசிக்கிச்சு, முடியும் காலடியும் பேசிக்கிச்சு. முடி சொல்லிச்சு, பத்தியா நீ என்னதான் ஒரு சுமந்தா கூட கடைசியில் நீ தெருவில் தான் நிற்ப, சீட்ல உட்கார்ந்து யாரு, அந்த அரச சீட்ல உட்கார்ந்து நான் தான் சொல்லி முடி சொல்லிச்சு. இதை எம்பெருமான் கேட்டாரு, ஓஹோ உனக்கு அவ்வளவு கௌரவமா என்று நினைத்து அடுத்த பிறவியிலே ராம அவதாரத்திலே காலடியாக இருக்கக்கூடியதான் அயோத்தியை ஆண்டது, முடியாக இருக்கக்கூடியதாக போச்சு, காட்டுக்கு சென்றது. ஆகவே யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது, சிறு துருவு பல்கொத்த உறவும் என்பதை நாம் மனதிலே கொண்டு இறைவனுடைய அருளை பெறுவது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்து, கோடான கோடி பேர் இங்கே வந்திருக்கிற திருச்செந்தூரே, இங்கு அந்த திருச்செந்தூர் கடல் அலையே இங்கு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. நாங்கள் பல ஆண்டுகள் இங்கே வந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய பக்த கோடிகள் வந்திருக்கிற. சென்ற ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போட்டிருக்காங்க செய்தி, இந்த பக்கம் வந்திருக்குது. நிறைய ஆன்மீக பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அத்துணை ஆன்மீக பெரியவர்களையும் வணங்கி அவர்களுக்கு எல்லா வளமும் இறைவன் அருள் கிட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முருகப்பெருமான் அருள் பெருக, இன்புற்று வாழ்க என்பதை தெரிவித்து, முருகனுக்கு, கண்ணனுக்கு, முருகனுக்கு கேட்கல, முருகனுக்கு, கண்ணனுக்கு, குமரனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கௌசிக பாலசுப்பிரமணியருக்கு மேலுண்டு, மேலுண்டு, மேலுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும்